இப்போ நாங்கள் வந்து வீட்டில் செய்கிறபடியாக நல்ல இறைச்சியெல்லாம் போட்டு நல்ல வடிவாக செய்யலாம் என்ன நல்ல நிறைய மரக்கறியெல்லாம் போட்டு அப்புறம் சாப்பாடு கடை திறக்கலாம் தம்பி. நீங்கள் சமைச்சு தருவீங்கன்னா நான் திறப்பேன். இப்போ எங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி. இனி சாப்பிடலாம் தம்பி. இனி இறக்குவோம் வேணே. ஓ இறக்கி ஆற வச்சுட்டு சாப்பிடுவோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் போட போகிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு எங்களோட மதிய சாப்பாடு. கூடுதலாக வந்து நாங்கள் கடையில் தான் ரைஸ் எல்லாம் கட்டி சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து அக்கா தான் எனக்கு செய்து தர போகிறோம். பாப்பா இன்றைக்கு வந்து எப்படி ஒரு சுவையாக இருக்காண்டு, கூட்டல் சுவையாக மிஞ்சிற ஒரு சுவையாக இருக்குதோ இல்லாட்டி என்னண்டு சமைச்சா பிறகு சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவை வந்து சொல்லலாம் வேணே. இப்போ இன்றைக்கு வந்து சமைச்சு சாப்பிட பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அப்படி நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வேணே. இன்றைக்கு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறோம்னு பாருங்க. கீரிச்சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்குறோம். என்ன விலை தம்பி? இன்றைக்கு தான் எனக்கு அரிசியின் விலை தெரியும். கீரிச்சம்பா அரிசி 1 கிலோ 400 ரூபா. அரிசியிலேயே விலை கூடின அரிசின்ற இதுதான் போல. மற்றபடி எங்களுக்கு அரிசியின் விலை தெரியாதானே. நான் போய் சவகன்றில் தானே பச்சரிசி தானே நாங்கள் எங்களோட வயலில் விளையிற அரிசி தானே எடுக்கிறோம் நாங்கள். அதோட இஞ்சால லீக்ஸ் கழுவி நல்ல வழியாக துப்புராக்கி வெட்டி வச்சுருக்கிறோம். அப்படியே இஞ்சால பாருங்க கரட் எடுத்துருக்கிறோம். அதுவும் நல்ல வடிவாக எல்லாம் கழுவி துப்புரவாக்கி ஸ்க்ரேப்பராக வெட்டி வச்சுருக்கிறோம். இஞ்சால அப்படியே இறைச்சி அதுவும் நல்ல வடிவாக எல்லாம் கழுவி தம்பி சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாம் வெட்டி தந்துருக்கிறேன். இஞ்சால ஊர்கோழி முட்டை எடுத்துருக்குறேன். இவையை வச்சு தான் நாங்கள் நல்ல ஒரு இன்றைக்கு சுவையான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அது இன்றைக்கு மதிய சாப்பாடு கிடையாது. அப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. எங்களுக்கு இருக்கிறதுக்கே பெரிய வேலைன்னா இறைச்சியை பொரிச்சு எடுக்கணும். இதை அவிச்சு போட்டு பொரிச்சா எண்ணெய் வந்து குறைய எடுக்கும். இல்லாட்டி கூட எண்ணெய் வேணும். அப்போ நாங்கள் இதை அவிக்கிற சுகம் தானே அவிச்சு போட்டு பொரிப்போம். அப்போ அடுப்பை மூட்டுவோங்கண்ணே. இன்றைக்கு வந்து கம்மம்புள்ள தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதை விட வெயிலும் வந்து சரியாக இறைச்சி கொண்டிருக்கு. இப்போ எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் இறைச்சி அவிச்சு எடுப்போம் என்ன. என்ன காங்கரை இது நேரத்துக்கு காகத்துக்கு பசி வந்துட்டு போல. அதோட தண்ணி விடுவோம். தண்ணி விட்டா விட்டோம். அளவான உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அளவாக மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுவோம். இப்படி இருக்கான எல்லாம் கலந்து விடுவோம். இப்படியே மூடி விடுவோம் அவியட்டும். அங்கால ஒரு அடுப்பில் இறைச்சி அவிஞ்சு கொண்டு இருக்குது. இஞ்சால ஒரு அடுப்பு மூட்டி உள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது தானே. அப்போ நாங்கள் அரிசியை போடுவோம். அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அரிசியை போடுவோம். 2 அடுப்பு முடினா தான் சமையலை வந்து வேகமாக முடிக்கலாம். இதோட நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுவோம். கொஞ்சம் கலராக இருக்கும் சாப்பிடன்றதுக்காக. எனக்கு கொஞ்சம் இதோட நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம் இதுக்கு. ஏன்னு சொன்னால் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயும் விடலாம். மாஜரின் இருந்தால் மாஜரினும் விட்டு கொள்ளலாம். இப்படி நாங்கள் ஒருக்கா கிண்டி விடுவோம். கிண்டி போட்டு மூடி விடுவோம் அவியட்டும். அங்கால ஒரு அடுப்பில் சோறு அவியுது. இங்கே இறைச்சியை பார்ப்போம் இப்படி அவிஞ்சிருக்கோ இன்னொன்று. இறைச்சி அவிஞ்சிட்டு இறைச்சி இறக்கலாம். இறக்கி எடுத்து இனி அடுத்த வட்டம் பொரிக்கணும். இறக்கி எடுப்பேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் இறைச்சியை பொரிப்போம். எண்ணெய் வச்சு கொண்டு வருது. கடையில் வேண்டிய எண்ணெய் தானே தம்பி. வீட்டு வச்சு கொண்டு வருது. ஒப்புரா கொஞ்சம் கிடக்கு ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும் வேணே. கொஞ்சம் காயில்னு வச்சுக்கலாம் அவளோட கம்மா என்ன. இப்போ நாங்கள் இறைச்சியே நல்லபடியாக பொரிச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் சோறை பார்ப்போம். ஒரு கத்துல வந்து சோறு நல்லா பதமாக விஞ்சி வந்துருக்குஞ்சி. இனி இறக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டு போட இல்லைண்ணே. அப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். இறக்கி ஒரு பெரிய ஒரு சட்டிக்கு ஆற விடுவோம். இந்தியாவில் வந்தவங்களுக்கு இறைச்சியும் பொரிஞ்சோடு வந்துட்டு இறக்கி எடுப்போம். இந்த
எண்ணெய் தான் நுழைச்சி கொண்டு இருக்கேன். ம் இப்போ ரைஸ் செய்கிறதுக்கு நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம். அடுப்பு சின்னன்னு சட்டி மட்டும் பெருசாக இருக்குது. சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெயை விடுவோம். இதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். பழக்கம் இருக்கும் முந்தி பிந்தி வீட்டை போட்டு சாப்பிட்றாங்களே அடிக்கடி. பார்ப்போம் உண்டை ரைஸ் மாதிரி வருது வரையெல்லாம் பார்ப்போம். காசு தந்துட்டு சாப்பிட்டா சரியா. வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் முட்டையை அடித்து ஊற்று வந்துருக்கு. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கு வந்து. இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறபடியாக 4-5 முட்டையை போட்டு வடிவாக செய்யலாம். கடையில் ஏண்டா 2 முட்டை தான், அதுவும் நாட்டுக்கோழி முட்டை இல்லை. முட்டை ம் முட்டை நல்லா இருக்கு, நல்ல சுவையாக இருக்கு. அதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற லீக்ஸையும் சேர்த்துக்கொள்வோம். என்ன கொத்தடிக்கிற மாதிரி கிடக்கு. கடையில் சவுண்டே வராது. கொத்தாங்கால் அடிபடுறாங்க. என்னென்னா அந்த லீக்ஸ் வட்டமே இருக்கிறதோ அதை தான் உடுப்பி எடுத்தேன். இதோட நாங்கள் இனி கரெக்டாக சேர்த்துக்கொள்வோம். நல்லா கிண்டுவோம். இதோட நாங்கள் அளவாக உப்பு சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்லா எல்லாம் நல்லபடியாக வதங்கி வரட்டும். என்ன இப்போ எங்களுக்கு எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு நாங்கள் இனி இதோட பட்டர் தூள் சேர்த்துக்கொள்வோம். நல்லபடியெல்லாம் கிண்டி விடுவோம். தேவைக்கு ஏற்றளவு போட்டுக்கொள்ளலாம். உரைப்பு தானே, வெயில் காலம், உரைப்பு கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிட வேணும். இதோட நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இறைச்சியும் போட்டுக்கொள்வோம். நல்லபடி இதையும் கலந்து விடுவோம். இனி நாங்கள் சோறையும் சேர்ப்போம். என்ன தம்பி? என்ன தூக்கி கொட்டையெல்லாம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. சூட்டோட இறக்கினா தானே அதை அப்படியே ஒட்டி பிடிச்சிரு சட்டியோட. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வருதானே. இப்போ தான் நல்ல வாசம் வருது. கடையில் இப்படி எல்லாம் உங்களுக்கு கணக்கை போட்டு தர மாட்டேன். அது எங்கேயாலும் 1-2 தான் தட்டுப்படும். அதை விட இறைச்சியும் அப்படி வராது. இது நாங்கள் எங்களை வீட்டையே செய்கிறபடியா நல்லபடியாக போட்டு சாப்பிடலாம். வெயிலும் வந்து தேடி வந்து கொண்டே இருக்குதுண்ணே. நாங்களும் நகர்ந்து போக வெயிலும் பின்னால் திறத்துது. அதோடு நாங்கள் மிளகாய் பழ சோசையும் விட்டுக்கொள்வோம்.
தம்பி இவ்வளோ நாளும் நான் சோறு சாப்பிடுறேன் நான் உரைக்குது போய் யோசிச்சேன் நான் அந்த படத்தை பார்க்க இல்லை மிளகா சோஸ் தக்காளி சோசான்ட்டு நான் சாப்பிட்டதான் இப்போ நினைச்சேன் ஏன் தக்காளி சோஸ் உரைக்குதான்ட்டு நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்படி எல்லாத்தையும் கலந்து விடுவான் இப்போ எங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி இனி சாப்பிடலாம் தம்பி இனி இறக்குவோம் வேணே இறக்கி ஆற வச்சுட்டு சாப்பிடுவோம் இதையும் பொறுமை இல்லை ரெண்டா நேரம் 1 மணியை தாண்டிட்டேனே அப்போ நல்லபடியாக ஆறட்டும் ஆறுனா அப்புறம் சாப்பிடுவோம் வேணே இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் வேணே கடையில் தார மாதிரியே இருக்குண்ணே கலராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படி சுவையாக இருக்குண்டு சுவையாயும் இருக்குங்க எங்கே எனக்கு ரச்சியை காணையில் ப்ராடக்ட் வருதுண்ணே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ சாப்பிடுவோம் இனி நான் நிமிந்து பார்க்க மாட்டேன் உண்மையாக உண்மையாக நல்ல ஒரு சுவையாக இருக்கும் உப்பு உரைப்பு எல்லாம் நல்ல அளவாக இருக்குது உண்மையாப்பா நல்லா இருக்கானே ரெண்டு பேருக்கு தான் காணும் போடாது இன்னும் 2 பேர் தானே இருக்கிறான் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் செய்கிறபடியாக நல்ல இறைச்சியெல்லாம் போட்டு நல்ல வடிவாக செய்யலாமே நல்ல நிறைய மரக்கறியெல்லாம் போட்டு ஒரு கோழி முட்டையெல்லாம் நிறைய விட்டபடியா நல்ல ஒரு சுவையாக இருக்குது இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் கடையிலேயே வந்து ரைஸ் ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டேன் அந்த காசுக்கு வந்து நாங்கள் வீட்டை நல்லபடியாக இறைச்சியெல்லாம் வாங்கி நல்ல ஒரு சுவையாக செய்து சாப்பிடலாம் கடை சாப்பாடுலாம் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கும் இதே மாதிரி தொடர்ச்சியாக சாப்பிடக்கூட இப்படி கிடைக்கிற ரைஸ்கள் சாப்பிட ஆசை வரணும் இப்படியான நேரங்களில் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடலாமே வடிவாக போட்டு சாப்பிடுவோம் கடையில் தான் திருப்பி தர மாட்டேன் ஆனால் நான் இவ்வளோ நாளும் கடையில் சாப்பிட்றத விட இன்றைக்கு வந்து நல்லா இருக்கு அப்புறம் சாப்பாடு கடை திறக்கலாம் தம்பி நீங்கள் சமைச்சு தருவீங்கன்னா நான் திறப்பேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மதிய சாப்பாடு நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடுண்ணே நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் இந்த கடையில் வந்து சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்ற குறைச்சி கொண்டு இப்படி கூட வீட்டில் கைப்பட நல்ல இறைச்சியால் நல்ல முட்டைகள் எல்லாம் போட்டு நல்ல வழியாக செய்தீங்கன்னா நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதோட வந்து இப்படியான இடங்களையும் இருந்து சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்போ நாங்கள் இந்த காலையோட முடிச்சு கொள்வோம் மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்